பிரெக்னந்தி நாடி முறையில வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரகம் பிளஸ் காரகம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விதி. காரகம் பிளஸ் காரகம். இது நான் சொல்றேன். இது மட்டும் நோட் பண்ணி வைங்க. காரகம் பிளஸ் காரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுல வந்து கிரக காரகம்னு கூட போட்டுக்கலாம். கிரக காரகம் பிளஸ் கிரக காரகம் அது ரெண்டும் சேர்ந்தா என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற வரும் அப்படிங்கறதான் ஒரு கோர் பாயிண்டா வந்து இந்த பிரெக்னந்தி நாடி முறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது இதுல வந்து கிரக காரகங்கள் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கிறத விட ஒரு சில விதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது கூட வரும். பாரம்பரிய ஜோதிடத்துக்குரிய கிரக காரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பிரெக்னந்தி நாடியில வந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதெல்லாம் எப்படி வருது, இது ஏன் வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கறத நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம்.